அன்பர்களே, நண்பர்களே, பாசமுள்ள உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த தோற்றத்தை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் யாருடைய தோற்றம்னு. முன்னாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் டாக்டர் மு. கருணாநிதியுடைய தோற்றம். இது நேற்று அவருடைய நினைவு நாள். அதனை முன்னிட்டு அவருடைய பாணியிலே ஒரு கவிதை பேசப் போகின்றேன். இந்த கவிதை அவர் உயிருடன் இருந்திருந்தால் ஒரு கொடி நோயான கொரோனா கோவிட்-19 பற்றி எழுதி படித்திருப்பார். அந்த அடிப்படையிலே அவருடைய பாணியிலே நான் அந்த கவிதையை படிக்கப் போகின்றேன், பேசப் போகின்றேன். கேட்டு பாருங்கள். குற்றம் குறைந்தால் மன்னிக்க வேண்டுகின்றேன். அன்பர்களே, பாசமுள்ள உறவுகளே, அதே சமயத்தில் அவருடைய ரசிகர்கள் இருந்திருந்தால் கேட்டால் குறைகள் இருந்தால் மன்னிக்க வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். உடன் பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த கொடிய நோய் கொரோனா உலகத்தையே ஆட்டி படுத்தி கொண்டிருக்கின்றது. மக்களை வேதனைப்படுத்துகின்றது, மக்களை இறக்க வைக்கின்றது. இந்த கொடிய நோயினால் நான் ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றேன். கேட்டு பாருங்கள் அன்பர்களே. மிருகத்தின் கோபம் முட்டுதோடு சரி, மிருகத்தின் கோபம் முட்டுதோடு சரி, மனிதனின் கோபம் அன்றோடு சரி, மனிதனின் கோபம் அன்றோடு சரி. இறைவனின் கோபம் என்று முடியுமோ? இறைவனின் கோபம் என்று முடியுமோ? இறைவா, உன் கோபத்தின் உச்சம். கோயிலை மூடினாய், மசூதியை மூடினாய், ஆலயத்தை மூடினாய், வீடுகளை மூடினாய், ஏன் உலகையே மூடினாய்? உழைப்பை நிறுத்தினாய், ஊதியத்தை நிறுத்தினாய், பழகுதலை நிறுத்தினாய், ஒருவரை ஒருவர் பார்த்தலையும் நிறுத்தினாய், மொத்தத்தில் இயக்கத்தையே நிறுத்தினாய். இறைவனே, தவறுதான், தவறே தவறுதான். ஆணவம் அடைந்தோம், கர்வத்தில் மிதந்தோம், உண்மையை மறந்தோம், நன்மையை மறந்தோம், பொது நலம் மறந்தோம், சுயநலம் மிகுந்தோம். தவறுதான் இறைவா. புனிதம் துறந்தோம், மனிதம் மறந்தோம், ஊரை மறந்தோம், உறவை மறந்தோம், பெற்றோரை மதிக்க மறந்தோம். இறைவா, உன்னையே துதிக்க மறந்தோம். தவறுதான். கூட்டுக்குள்ளே முடங்கி புழுவினைப் போல வீட்டுக்குள்ளே முடங்கினோம். கண்ணுக்கு தெரியாத இறைவனே, உனக்குள் எங்கேயே கிரை வைத்தாயே? மண்ணுக்குள் எங்களை புதைத்து போல இறைவா. இறைவனே, உங்களுக்குள் எங்களை சிறை வைத்தாய், மண்ணுக்குள் எங்களை புதைத்து போல இறைவா. இதுபோல தண்டனையை நீ தந்ததில்லை, இதுபோல தண்டனையை நீ தந்ததில்லை. முந்திய இதுவரை கண்டதில்லை, முந்திய இதுவரை கண்டதில்லை. உணர்கிறோம் இறைவா. கொரோனாவின் காரணத்தை உணர்கின்றோம், கொரோனாவின் காரணத்தை உணர்கின்றோம். எம் பாவத்தை மன்னித்து விடு, எம் பாவத்தை மன்னித்து விடு. உன் கோபத்தை முடித்துவிடு, உன் கோபத்தை முடித்துவிடு. இறைவா, இதை கேட்டுக்கொள். நன்றி, வணக்கம்.